லேப்டாப்ல CapCut ஆப் டவுன்லோட் பண்ணேன். Gmail அக்கவுண்ட் ஆக்சஸ் பண்ண முடியல. YouTube அக்கவுண்ட் ஆக்சஸ் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தா YouTubeல இருந்து ஒரு மெயில் வருது. இது மாதிரி உங்களுடைய அக்கவுண்ட் வந்து புட்டினை தமிழ்ல கிட்டத்தட்ட ஒரு 2.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு இதே பிரச்சனை தான். நான் என்னுடைய சேனல் ஹேக்கர்ஸ்னு போடுறேன். என்னைய மாதிரி கிட்டத்தட்ட 100 போடுறேன் அந்த டைம்லயே. எனக்கு பின்னாடி ஹேக் ஆனவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கல. ஹேக்கர்ஸ் வந்து சேனலுடைய பேரை ரிப்பிள்னு மாற்றிட்டாங்க. அதாவது இன்னொரு கம்பெனியோட பேராக மாற்றி அது வந்து ட்ரேட் மார்க்கில் இருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் ஆகி இப்போ நிறைய பேர் CapCut வந்து தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஷாட் கைன் மாஸ்டர் கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் இருக்குது. என்னைக்கு தான் நம்மளை தூக்குவாங்கன்றது ஒரே நேரத்தில் 100 அடிக்கிறான். ஒரு மேன் பவர்னால பண்ண முடியாது. நீங்கள் தேர்ட் பார்ட்டி போகிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, அந்த டிரான்சிஷன் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கும், டிரான்சிஷன் நல்லா இருக்கும். இது மாதிரி வந்து உங்கள் சேனல் ஹேக் ஆயிடுச்சு, நீங்கள் எனக்கு 10,000 rupees கொடுங்க, 20 கொடுங்க, 30 கொடுங்க. நம்மளுடைய சேனலுடைய க்ரோத் அதனுடைய சப்ஸ்கிரைபர் கொடுத்து நம்மகிட்ட பேரம் பேசினாங்க. எனக்கு வந்து தீபாவளி டைம் முடிஞ்சு, கிறிஸ்மஸ் போயிடுச்சு, நியூ இயர் போயிடுச்சு. ஸோ என்னுடைய பிஸ்னஸே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. மாதிரி ஆயிடுச்சுன்னா காப்பி ஆயிடுச்சோ இல்லை ட்ரேட்மார்க் இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிராண்டில் பேசி பர்சனல் ரெக்வெஸ்ட் கொடுங்க. இப்போ யூடியூபே அந்த வார்த்தை சொல்கிறான், ஃபஸ்ட்டு அங்கே போங்க அப்புறம் இங்கே வாங்குறாடி. எனக்கு தெரிஞ்ச நானே போயிடணும்டா. ஹேக்குன்னு தெரியுது. ஹேக் எடுத்துகிட்டு போய் நான் அப்ரோச் பண்ணால் நிறைய பேர் என்கிட்ட யாசின்னு சொல்கிறேன் தப்புறதுக்காக வேறு சேனல் பாரு. அந்த என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா என்னோடய வீடியோஸ் தான் என் ஃபேஸ் இருந்துச்சு, நான் தப்பிச்சேன். பட் சில பேர் ஃபேஸ் தெரியாமல் வீடியோஸ் போடுறான், ரொம்ப கஷ்டம். நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பது த வெட்டிங் செஃப் சேனலுடைய உரிமையாளர் யாசின் அவர்கள். ஜி வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு உங்களுடைய சேனலை வந்து நீங்கள் மீட் எடுத்துருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 38 நாள் கிட்டக்க நீங்கள் வந்து சேனல் இல்லாமல் சிரமப்பட்டுருக்கிறீங்க. உங்கள் சேனலை வந்து ஹேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேறுடைய சேனல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் எந்தளவு நீங்கள் சிரமப்பட்டீங்கன்னு. இருந்தாலும் நம்ம சேனல் நேயர்களுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை சேனல் நிறைய நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேர்காணல். சொல்லுங்கள் ஜி, என்ன ஆச்சு நம்ம சேனலுக்கு? என்னென்ன மாதிரியான முதல்ல என்ன மாதிரியான பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்தது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 88,000 ஃபாலோவர்ஸ் கிட்டே இருக்காங்க. யூடியூப்லேயும் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் நமக்கு அதிகப்படியான கவுண்ட்ஸ் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நான் என்ன செஞ்சேன்னா எடிட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நான் மொபைல் எடிட் பண்ணுவேன். ஸோ இந்த டைமில் சரி ஓகே நம்ம வந்து லேப்பில் எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் CapCut ஆப் டவுன்லோட் பண்ணேன். அது ஒரு சில வீடியோஸ் பார்த்து தான் சரி இந்த பேஜ் போங்க இந்த பேஜ் போங்கன்னு சொல்லவுமே சரி நான் அவங்கள பிளைண்டாக நம்பி கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு உள்ளே போயிடுவேன். அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் கரெக்டு. தேர்ட் பார்ட்டி ஆப்பில் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஒரு 11:30 12 இருக்கும் நைட்டு. அந்த டைமில் நான் எடிட் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நான் படுத்துட்டேன். அன்றைக்கி ரன் பண்ணல, படுத்துட்டேன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. திரும்ப மார்னிங் 7 மணிக்கு எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது அடிக்கடி. என்னடா மெசேஜ் வருதுன்னு பார்த்தா உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்துட்டு ரெட்ரைவ் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வருது. என்னடா ரெட்ரைவ் பண்ணுறேன் ரெக்கவரி பண்ணுறேன், நம்ம எந்த வேலையுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்தில் பார்த்துட்டு தூங்கிட்டு திரும்பவும் ஒரு 9 மணிக்குள்ள திரும்ப எந்திரிச்சு என்னடான்னு பார்த்தா ஆக்சஸ் பண்ண முடியல, என்னால் Gmail அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண முடியல. சரி Gmail ஆக்சஸ் பண்ண முடியல, யூடியூப் பார்த்தா யூடியூப் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண முடியல. என்னடான்னு பார்த்தா அப்புறம் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய சேனலை ரிப்பிள்ங்கிற பேரில் மாற்றிட்டாங்க. யார் ரிப்பிள் நெட்டில் அடித்து பார்த்தா அவங்க ஒரு ஹேக்கரு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலராக எல்லாருடைய சேனல் ஃபஸ்ட்டு Gmail வந்து அக்கௌண்ட்டை வந்துட்டு சீஸ் பண்ணிடுறாங்க, அது ஹேக் பண்ணிடுறாங்க. அது மூலிமா யூடியூப் சேனலை ஹேக் பண்ணிடுறாங்க. ஹேக் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களுடைய லோகோ யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரிப்பிள் XRPங்கிற ஒரு பேர் போட்டு பண்ணிடுறாங்க. செகண்டரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீடியோஸை வந்துட்டு ட்ரேடிங் சம்மந்தமான வீடியோஸு பிட்காயின் சம்மந்தமான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அது போஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப்பை த்ரெட்டிங் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா உடனே நான் ரிப்பிள் பண்ண உடனேயே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி நான் கேட்டேன். இந்த டைனிங் சேனல்னு சொல்லிட்டு ராகுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மூலிமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அடுத்து வந்துட்டு அக்கௌண்ட் ரிக்கவரி ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த அக்கௌண்ட் ரிக்கவரி ஃபார்ம் எப்படி வந்து நம்ம பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் இன்னொரு கிரியேட்டர் மூலிமா தான் பண்ண முடியும், நீங்கள் செப்பரேட்டாக பண்ண முடியாது. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா என்னுடைய சேனலை நான் மட்டுமே அட்மினாக இருந்தேன். இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு அக்கௌண்ட்டில் போய் நான் என்னுடைய சேனலுடைய பேர் எல்லாம் மாற்றிருந்தேன் அப்படின்னா டெர்மினேஷன் ஆகாமல் காப்பாற்றிருக்கலாம். பட் நான் அப்படி பண்ணாதனால அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 டேஸ்க்குள்ளே அக்கௌண்ட் டெர்மினேஷன் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வருது, இது மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ட்ரேட் மார்க் இஷ்யூனால நாங்கள் தூக்கிட்டோம்,
இதுமாதிரி திரும்ப வராது அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து என்னடா ஆச்சு, அசால்ட்டாக சொல்கிறாங்க. நம்ம ஒரு தப்பும் பண்ணலை. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட சேனல் ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணதை நம்ம வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அவங்க தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம் உங்கள் சேனல் ஹேக் ஆகிருக்கு, இந்த ரெக்கவரி ஃபார்மை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஃபார்மை ஃபாலோ பண்ணி ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு ரிட்டன் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் அக்கௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நான் உங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன். உங்களை அப்ரோச் பண்ணி சார் என்ன பண்ணலான்னு சொல்லும்போது அப்போ நீங்களே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேட் மூலிமா உங்கள்கிட்ட சேட் பண்ணி, அதுக்கப்புறம் யூடியூப் லீகல் டீம் ஒரு டீம் இருந்தாங்க, அவங்களும் அப்ரோச் பண்ணி ரெகுலராக மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்ககிட்ட மெயில் பண்ணிகிட்டே இருந்தேன், என்னுடைய சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு, தயவு செஞ்சு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப் சப்போர்ட் டீமில் டார்ச்சர் பண்ணி அக்கௌண்ட் டெர்மினேஷன் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. இடையில முடியும்னு சொன்னாங்களா? முடியாதுட்டாங்க. ட்ரேட்மார்க் இஷ்யூ வந்துருச்சு, எங்களால் ஒன்றும் செய்ய முடியுது, எங்களுடைய வேலை அக்கௌண்ட் ரெக்கவரி மட்டும் தான் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு அப்பீல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அப்பீல் பண்ணும்போது தான் அக்கௌண்ட் டெர்மினேஷன் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அதாவது இது மாதிரி காப்பி ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணாவோ, கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து வயலேட் பண்ணாவோ நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் அப்புறம் தான் அவங்க கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஃபில் பண்ணி நார்மலாக என்ன செய்வாங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே ரிப்ளை வரும். எனக்கு ரிப்ளையே வரல. நானும் என்னடான்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன், என்னோடய சர்க்கிளில் கேட்டு பார்த்துட்டே இருக்கேன். என்ன சொன்னாங்கன்னா இம்மீடியட்டாக வரணும், வராட்டி உங்கள் சேனல் கைக்கு வராது. ஏன்னா அவங்க ட்ரேட்மார்க் இஷ்யூ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியாக வீடியோ உங்களுக்கு வராது, சேனல் வராதுன்ட்டாங்க. என்னடா இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசுன மாதிரி உங்ககிட்ட திரும்ப வந்து நான் அப்ரோச் பண்ணி கேட்டேன், என்னோடய சேனல் எப்படி ஹேக் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப் டெவலப் பண்ணாருன்னு சொன்னீங்க. உள்ளே போய் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது ட்ரோஜன் வைரஸ் இருந்தது என்னுடைய சிஸ்டத்தில். அது அந்த CapCut ஆப் டெவலப் பண்ணும்போது தான் அந்த ட்ரோஜன் வைரஸ் இருந்தது. அதை என்ன பண்ணேன் அப்படின்னா கிளியர் கேட்சி கொடுத்து கம்ப்ளீட்டாக நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன், என்னோடய சிஸ்டத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அகைன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யூடியூப் சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணி தயவு செஞ்சு எனக்கு சேனலை கொடுங்க, ஏன்னா ரொம்ப நான் கஷ்டப்பட்டு நான் இந்த சேனலில் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் தட்டி விடுமே. அவங்க என்ன பண்ணாங்கன்னா யூடியூப் சப்போர்ட் டீம் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுடைய ப்ராசஸ் வந்து நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்ன பிரச்சனைனா 2-3 டீம் இருக்குது. யூடியூப் சப்போர்ட் டீம் ஒன்று இருக்குது, அதுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. யூடியூப் காப்பிரைட்ஸ் டீம்னு ஒன்று இருக்குது, யூடியூப் லீகல் டீம் இருக்குது. நான் ஒவ்வொரு டீமும் மெசேஜ் பண்ணுவோமே ஃபஸ்ட்டு டீம் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டான். யூடியூப் சப்போர்ட் டீமும் முடியாதுன்ட்டான், காப்பிரைட்ஸ் எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் வேறு யாராச்சும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் எனக்கு வந்தது ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னு வந்துச்சு. அப்போ அது என்னென்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ நான் இப்படி ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் யூடியூப் சப்போர்ட் டீம்லேருந்து ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க, அதாவது யூடியூப் லீகல் டீம் ஒரு டீம் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்கள் அங்கே அப்பீல் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே அப்பீல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஆச்சு. 30 நாள் கழித்து மெயில் வந்துச்சு. அதுவுமே காலையில் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், இன்னும் எங்களால் கொடுக்க முடியாது, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எங்களால் முடிஞ்சால் நான் கொடுக்குறோம், இல்லைனா இல்லை அப்படின்னாங்க. ரீசெண்டாக இதே தான் ஃபுட் ஏரியா தமிழ் ஜப்பார் பாய்க்கு நடந்தது. நான் என்ன பண்ணேன் அப்படியே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் லண்டனில் ஒருத்தர் இருக்காங்க நித்தாரா கேஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்கள மூலிமா ஜப்பார் பாய்ட்டு அவங்களுடைய டீம்கிட்ட பேசவுமே அவங்களுக்கு இதே தான் நடந்துச்சாமா. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாமல் அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து வேற ஒரு இதுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்படியாவது பண்ணி கொடுங்க. நான் அப்படி கேட்டேன், எனக்கு அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் திருப்பி கொடுங்க, வீடியோஸ் கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் திருப்பி கொடுங்க, ஏன்னா 80 சும்மா கிடையாது, கஷ்டப்பட்டு வந்தது, நீ கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லவுமே அவங்க என்ன சொல்லிட்டேன், அதில் எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ரிப்ளை பண்ணது யூடியூப் லீகல் டீம் தான். ஸோ ஒரு 2 days பேக் ஒரு மெசேஜ் வந்தது, அதாவது உங்களுடைய சேனலை கம்ப்ளீட்டாக நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீங்கள் வயலேட் பண்ணலை, அது வயலேட் பண்ணது ஹேக்கர்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ தான் தெரியுது, உங்களுக்கு தெரியுது எங்களுக்கு வயலேட் பண்ணது நீங்கள் இல்லை ஹேக்கர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 2 days டைம் தரேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வயலேட் பண்ணது எல்லாத்தையும் தூக்கிடுங்க, வேறு எதுவும் வைக்காதீங்க, 2 daysக்கு அப்புறம் நாங்கள் செக் பண்ணுவோம் திரும்பவும், அப்படி வேறு ஏதாவது வச்சுருந்தால் உடனே டெர்மினேட் பண்ணிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன் மெயில் பண்ணி எனக்கு எப்படி ஹேக் ஆச்சுன்னு சொல்லவுமே நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட் தான் என்ன சொன்னாங்க. எப்படி ஹேக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கூகுளுக்கு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோ வச்சுருப்பேன், அதில் பாஸ்வேர்டு இன்பில்டாகவே போட்டு வச்சுருப்போம், நம்மளுடைய லேப்டாப் தானே. ஸோ அதனால் நான் வந்து பாஸ்வேர்டு இன்பில்டாக வச்சுருந்தேன், ஜிமெயில் எல்லாமே வச்சுருந்தேன். ஸோ அந்த ட்ரோஜன் வைரஸ் என்ன செய்யும் அப்படின்னா அந்த கூகுளுக்கு நம்மளுடைய எல்லா பாஸ்வேர்டும் எடுத்துருச்சு. இத்தனைக்கு நான் 2 step ஆத்தென்டிகேஷன் போட்டிருந்தேன், வெரிஃபிகேஷன் போட்டிருந்தேன். அது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை எடுத்து அவன் மாற்றிக்கிட்டான். இது சேம் டைமில் எனக்கு ஃபேஸ்புக் ஹேக் ஆச்சு. ஆனால் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இம்மீடியட்டாக ப்ரூஃப்காக என்னை 360 degree ரொட்டேட் பண்ணி வீடியோ காட்ட சொல்லிட்டான். நான் ஹேக் ஆயிடுச்சுன்னு உடனே நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோமே ஹெல்ப்பில் போய் உடனே 360 degree ரொட்டேட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டான். என்னுடைய ஃபேஸு நான் தானே ப்ரூஃப் பண்ணுறதுக்கு சேம் கூகுள் இங்கிட்ட ஹேக் ஆகுது, இங்கிட்ட ஃபேஸ்புக் ஹேக் ஆகுது.
ஸோ நான் ப்ளஸ் என்னென்னா என்னுடைய மொபைலில் ஃபேஸ்புக் ஆல்ரெடி லாகின்ல இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், உடனே இமீடியட்டாக என்னுடைய ஹெல்ப்பில் போய் என்னுடைய சேனல் ஹேக் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், டவுட்டாக இருக்குன்னு சொல்லவே, அப்போ நீங்கள் தான் ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொல்லி என்னுடைய ஆதார் கார்டு அடியில் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று அதை போஸ்ட் பண்ணி அது இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் நானும் ஒரே மாதிரி இருக்கேன் செக் பண்ணி, உங்களுக்கே தெரியும் ஆதார் ஃபோட்டோ ஒரே மாதிரியாக இருக்கும். இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னடா அது ரிஜெக்ட் பண்ணிட்டேன், திரும்ப அவங்கள போட்டோ பண்ணி நான் தானு ஆமாம் நான் தானு சொல்லி ஆதார் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இப்போ லைசன்ஸ்லேயே அப்படி தான் இருந்துச்சு. அவர் கடைசியாக ரீசெண்டாக பாஸ்போர்ட் எடுத்து ஃபோட்டோ இருந்துச்சு, பாஸ்போர்ட் ஃபோட்டோவை போட்டு பாஸ்போர்ட் ப்ரூஃப் அனுப்பி அந்த ஃபோட்டோ வச்சு 360 என்ன காமெடினா அதில் தாடி வச்சுருந்தேன். அதுவும் பெரிய பிரச்சனை. பெரிய ஃபோட்டோ சேவ் பண்ணேன், அதுக்காக போய் கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஒரு மெசேஜை தட்டி விட்டேன், ஐயா அப்போ கொஞ்சம் உடம்பு கம்மியாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் உடம்பு ஏறிட்டேன், கொஞ்சம் ஃபேஸ் சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும் நான் தான் சொல்லி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஃபேஸ்புக் கைக்கு வந்துருச்சு. பட் ஃபேஸ்புக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை, இமீடியட்டாக வந்துருச்சு. இல்லை இது ஆச்சரியமே அதுதான். பொதுவாக ஃபேஸ்புக்கை காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ வர அவங்க பாலிசிலாம் வந்து ரொம்ப லேஸ் ஆக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ காண்டாக்ட் சப்போர்ட், டைரக்ட் சப்போர்ட் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப் இந்த மாதிரி பண்ணது தான் பெரிய ஆச்சரியம். என்னன்னா அவங்க ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலை. இப்போ நம்ம வளர்ந்து வரும் சேனல் ஃபுட்டினே தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு இதே பிரச்சனை தான். அவங்களுக்கு 1 மாதம் கழிச்சு வந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 1 மாதம் கழிச்சு கிடச்சிருக்கு. நான் 1 மாதம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், எப்படா 1ஆம் தேதி ஆகும், 1ஆம் தேதி வரல. சரியான டிப்ரெஷன். என்னடா அது, இந்த வரி ஒரு படத்தில் உட்காந்து இப்படியே சோகமாக பாட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பாட்டு போட்டு நானும் நம்ம என்னதான் இது நமக்கு செகண்டரியாக இருந்தாலுமே பிரைமரி மற்ற ஒர்க் இருந்தாலுமே இது கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு சேனல். ஃபஸ்ட்டு நம்மளுடைய எஃபர்ட்டை போட்டு அங்கீகாரம் கொடுத்தாங்க. மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்காம 88,000 ஃபாலோவர்ஸ் வர முடியாது ஒரு குறுகிய டைமில். ஸோ அப்படி இருக்க சேனல் நம்ம தப்பு பண்ணி வெளியே போயிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு தப்புமே பண்ணலையாடான்னு சொல்லிட்டு சரியான டிப்ரெஷன். பை காட்ஸ் கிரேஸ் சேனல் கைக்கு வந்துச்சு. அதை நான் ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருந்தேன் என்னுடைய யூடியூப்லேயுமே. இது ஏன்ற கேள்வி உங்களுக்கு தோணலையா? இந்த கேள்வி வந்து நான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட தான் கேட்டேன், உங்கள்கிட்டயும் ஒரு 2 பேர்த்து கேட்டேன். அப்போ ஒரு 2 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹேக்கர்ஸுடைய வேலை இதுதான் அப்படிங்கிறாங்க. அவங்க இதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக பண்ணுறாங்களாம். அதை வச்சு ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்களாம்மா, ஹேக்கர்ஸ் இந்த சேனலை வாங்கி சேனலை எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட நெகோசியேட் பண்ணுவாங்களாம். எனக்கு சம் அமௌண்ட்டு கொடுங்க, நான் எடுத்து விட்றேன்னு சொல்லிட்டு. அப்படி கொடுத்தவங்க நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, காசை வாங்கிட்டு திரும்பவும் வேலையை பார்த்தது. ஸோ நான் ஆக்சுவலாக வெயிட் பண்ணேன், அப்படி எல்லாம் கேட்டாலும் ஒரு அமௌண்ட்டுக்கு கொடுத்து வாங்கிடலாம், நான் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அப்படி எதுவுமே வரல. நார்மலாக ஹேக் பண்ணி அந்த வீடியோஸில் போடுவான், அவனுக்கு போடுற நேரம் இல்லை போல். ஏன்னா அவன் இது என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கான். ஒரே நேரத்துலையே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏஐ மாதிரி தான். ஒரே நேரத்தில் 100 அடிக்கிறான். ஒரு மேன் பவர்னால பண்ண முடியாது, வித் ஏஐ அசிஸ்ட் அதன் மூலிமா தான் அவன் என்ன பண்ணுறான்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் என்னுடைய சேனலுக்குள்ளே வீடியோஸ் அவன் போடலை. ஒரு வீடியோ போட்டால் அதுக்குள்ளே உடனே யூடியூப் தூக்கிட்டான். அவன் அதுவே ஒரு நாள் கழிச்சு தான் அவன் வீடியோ போஸ்ட் பண்ணான். ஒரு நாளைக்கு சும்மாவே இருந்துச்சு. ரிப்பிளுங்கிற பேரில் என்னுடைய வீடியோஸ் ப்ளே ஆகிட்டே தான் இருந்துச்சு. நான் நினச்சேன்னா ஒரு நாள் கழிச்சு திரும்பி பண்ணுவோமே, நான் நினச்சேன் ஆக்சுவலாக சரி யூடியூப் வந்து நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட் அக்சஸ் பண்ணிட்டான் போல், ஸோ அதனால தான் அவன் டெர்மினேட் பண்ணிட்டேன்னு பார்த்தா அது காரணம் கிடையாது. அந்த ரிப்பிளுங்கிற கம்பெனி அவனுக்கு வந்து இது கொடுத்துருக்கான், ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், என்னுடைய லோகோவை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவன் கம்ப்ளைண்ட் பண்ணவும் தான் எனக்கு ட்ரேட் மார்க் வந்திருக்கு. அது என்ன நடந்திருக்குன்னா, சேனலை ஹேக் பண்ணிவிட்டு இவங்க வந்து என்னுடைய இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் அடிச்சுட்டு உடனே சேனலை டெர்மினேட் பண்ணி தான் கைக்குள்ள கொண்டு வந்துட்டு திருப்பி உங்கள்கிட்டயே பேரம் பேசுறது. இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை ஒருவேளை நீங்கள் வந்து கான்டாக்டிங் பர்சனாக இருக்கீங்க, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப அவங்கள்ட்ட நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கேப்கட் ஆனால் உண்மையிலே ஒரு புதிய தகவல் தான். நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக அதுதான், என்னடா அது நிறைய பேர். அதான் நானே ஒரு வீடியோவில் பார்த்து தான் போனேன். நீங்கள் தேர்ட் பார்ட்டி போகிறதுக்கு என்ன காரணம்? ஃப்ரீ தான். இல்லை இப்போ ஃப்ரீனா இல்லை, அந்த டிரான்சிஷன் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கும், டிரான்சிஷன் நல்லா இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லி. அதுக்கு அந்த ரீசனுக்காக தான் நம்ம போனோம். இப்போ ரெகுலர் மொபைல் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணும்போது தான் ஏபிகே போட்டு எடுக்கும்போது ஹேக் ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். பர்ச்சேஸ் பண்ணோம்னா நிறைய காசு வரும், அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ யூஸ் பண்ணுவாங்க. சில எஃபெக்ட்ஸ்ன்னு வரும்பொழுது கொஞ்சம் பே பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது. பட் உண்மையிலே ரொம்ப ஒரு அவேர்னஸாக தான் இருக்கும். பெரிய சேனலில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பண்ணுறாங்க நினைக்கும் போது, பெரிய சேனலில் எப்படி உடனே வந்து ரிட்டர்ன் ஆகிடுது அப்படின்னா அவங்க ஒரு டீம் இருப்பாங்க, மேனேஜர் டீம்னு ஒன்று இருக்குது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, நம்ம கொஞ்சம் 2-3 பெரிய சேனலில் பேசும்போது அவங்களுக்கு ஒரு டீம் இருக்குது, அவங்க கூட
யூடியூபோடைய டைரக்ட் சப்போர்ட் வந்து பேசுகிறாங்க. MCN மல்டி சேனல் நெட்வொர்க் அப்படி இருக்கவங்க வந்து டேரெக்டாக பேசுகிறாங்க. ஸோ அவங்க மூலிமா இமீடியட்டாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாங்க. பட் நம்மளை மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டரு சின்ன சேனல் வளர்ந்து வர சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக எனக்கு ஒரு டிப்ரெஷன் முடியல வேணான்னு இன்னொரு சேனலுக்கு ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணி ஒரு 2 வீடியோஸ்க்குள்ள போட்டேன். இப்போ நீங்கள் MCNட்டு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து தனியாக இதுக்குன்னு தனியாக பேமெண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்களா? ஆமாம், MCN நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் பேஸு. இப்போ உங்களுக்கு வர ஏர்னிங்ஸில் வந்து 20-30 அந்த மாதிரின்ற மாதிரி பேசி எடுத்துக்குவாங்க. நீங்கள் அவங்க வந்து ஃபுல்லாக அந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு, இப்போ அவங்களுடைய சவுண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க காப்பீட் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் கேரண்டி வந்து 3 years 5 years இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ யூஸ் பண்ணும்போது பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அவங்க சில கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபேமஸான ஃபெமிலியராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறீங்க, சீரியல் ஆக்ட்ரஸாக இருக்கிறீங்க, உங்களை வந்து ஒரு தடவை ஒரு வீடியோ போட்டோம்னா கிட்டத்தட்ட 5 to 10 lakhs பார்க்குறாங்க, அசல்ட்டாக பார்க்குறாங்க. அப்படின்றப்ப உங்கள் மூலியமாக பிஸ்னஸ் இருக்குன்றதுனால அவங்க வந்து என்ன எடிட் கூட பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், சில சேனல் இது இருக்குது, பட் என்னால் சொல்ல முடியாது எனக்கு இதில். அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணும்பொழுது நீங்கள் அங்கே போய் சைன் பண்ணியோ இல்லாட்டி டிஜிட்டல் சைன் பண்ணியோ கொடுக்குது. அப்போ வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுற மாதிரி அசோசியேட் ஆகிற மாதிரி பார்ட்னர் மாதிரி கண்டிப்பாக இருக்குது. அது போல் ரெக்கவர் பண்ணி தரதுக்குன்னு தனியாக பேமெண்ட் பண்ணுற டீம் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு பேசினாங்க, சில பேர்லாம் பேசினாங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது, கொஞ்சம் வெளியே. இது மாதிரி வந்து நீங்கள் உங்கள் சேனல் ஹேக் ஆயிடுச்சுன்னு தெரியும், நம்ம ட்விட்டரில் போகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் டு ஆல் தான் வரும். ஸோ அதை பார்த்து நமக்கு கால் பண்ணிடுறாங்க அல்லது நமக்கு மெயில் அனுப்புகிறாங்க. இது மாதிரி வந்து உங்கள் சேனல் ஹேக் ஆகிடுச்சு, நீங்கள் எனக்கு 10,000 rupees கொடுங்க, 20 கொடுங்க, 30 கொடுங்க. நம்மளுடைய சேனலுடைய க்ரோத் அதனுடைய சப்ஸ்கிரைபர் பொறுத்து நம்மகிட்ட பேரம் பேசுகிறாங்க. இல்லை என்ன பிரச்சனைனா அது கொடுத்த வருமானம் தெரியாது, அவங்க ஸ்கேமராக இருந்தால். ஸோ அல்டிமேட்டாக வந்து ரொம்ப எனக்கு புதுசாக இருக்குது, நான் அதுக்கு நான் பண்ணி பார்த்தது கிடையாது. இப்போ ரீசெண்டாக என்னென்னா ரெஸ்பாண்ட் குயிக்காக அங்கே தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் சொன்னதும் அதான், நான் பர்சனலாக அனுபவிச்சது அதான். யூடியூப் சப்போர்ட் டீமு அதே தான் அவங்க அங்கே இருக்காங்க. நீங்கள் ட்விட்டரில் பண்ணும்போது இம்மீடியட்டாக அவன் இந்த கூகுள் ஃபார்ம் எனக்கு கொடுத்தான். இப்போ நான் யூடியூப் சப்போர்ட்டிங் ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக எடுக்க முடியல, பட் இப்போ எனக்கு இமீடியட்டாக அனுப்பிச்சான். அதே மாதிரி இன்னொரு கிரியேட்டர் வேணும்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த கிரியேட்டர் அவன் கொடுக்கும்போது தேவை கிடையாது, நீங்கள் பர்சனலாக போட்டாமே அவன் அக்சஸ் பண்ணுறான். இப்போ ஸ்டார்டிங் யூடியூப் சப்போர்ட் டீமில் ஒரு கிரியேட்டர் மூலியமாக நான் அப்ளை பண்ணு சொன்ன விஷயத்தை இவன் ட்விட்டரில் அவன் கொடுக்கும்போது அந்த ஃபார்ம் கொடுக்கும்போது ட்விட்டரில் வந்து கொடுக்கக்கூடிய ஃபார்ம் வச்சு நம்ம கிரியேட்டர் தேவை கிடையாது, நம்மளே பர்சனலாக பண்ணலாம். ஏன்னா நம்ம டேரெக்டாக அவங்க அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால. பட் இது எல்லாமே அல்டிமேட்டாக நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும். கொஞ்சம் சரி ஓகே பெட்டராக பண்ணலான்னு சொல்லிட்டு ஏபிகே போகும்போது நம்ம லாக் ஆகிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா அந்த டைமில் பேசாமல் ஒரு காசு கொடுத்துக்குள்ள ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிடலாம், வாங்கிடலாம். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ டிப்ரெஷன் போகும். 1 மாதங்கிறது சும்மா கிடையாது. எனக்கு நார்மலாக ஒரு மாதத்துக்கு மினிமம் ஒரு 5 to 10K வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 10K வந்து போயிடுச்சு, வரக்கூடிய வருமானம் போயிடுச்சு, வரக்கூடிய ரீச் போயிடுச்சு, பிஸ்னஸை கன்வெர்ட் ஆகிறது போயிடுச்சு. எனக்கு வந்து தீபாவளி டைம் முடிஞ்சு ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ் வரும், அந்த டைமில் தான் யூடியூப் இது ஃபுல்லாக எல்லாமே நல்ல கிறிஸ்மஸ் போயிடுச்சு, நியூ இயர் போயிடுச்சு. ஸோ என்னோடய பிஸ்னஸே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அது எனக்கு பர்சன்டேஜ் பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகும், இன்ஸ்டாலேருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகும். ஸோ எனக்கு அதுதான் முக்கியம். இதில் வரக்கூடிய வருமானங்கிறது செகண்டரி இருந்தாலும் கூட வரக்கூடிய பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏன் சேனல் போயிடுச்சுங்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் நம்ம சொல்ல முடியல, நமக்கு தெரிஞ்சதானே சொல்ல முடியும். அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கே பர்சனலாக அப்போ தான் தெரியுது நம்ம சேனலுக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்களா. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை பார்த்து நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், அந்த வேல்யூவோட இம்பேக்ட் எனக்கு இந்த ஹேக் ஆனது மூலிமா தெரிஞ்சுது. சரி ஓகே நம்ம சேனல் நம்புறேன். நான் நினச்சேன் நிறைய சில வீடியோஸ் போகாதப்ப என்னடா வீடியோஸ் போகல எதுக்குலாம் போட்டுன்னு நினைப்பேன். பட் இப்போது ஒரு 1000 members பார்த்தாலும் அதுலேருந்து ஒருத்தவங்க நம்ம மூலிமா பெனிஃபிட் ஆகிறாங்க. ஒரு ஹோட்டல் வைக்கலாம்னு நினைக்கிறாங்க, ஒரு கேட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணுறாங்க, வீட்டுக்கு நல்லபடியாக சமைச்சு கொடுக்குறாங்க, ஃபாரினுக்கு வந்து சமைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து நம்மளை வந்து இன்னும் மேன்மேலும் உழைக்கணும்னு தோணுது. ஆனால் அந்த 1 மாத பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டிப்ரெஷன் தவிர்ச்சது. இவ்வளோ பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்களே, நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியலையே, சரி இன்னொரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு தோணும்போது ஆனால் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போது நான் போட்டேன் நான் தானே அவங்களுக்கு தெரியாதுல்ல, திரும்ப அந்த பழையபடி அந்த ரீச்சுங்கிறது வராது. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் ஃபைனலாக நமக்கு கிடச்சிருச்சு வித் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ். நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறது நீங்கள் சொல்லிட்டு பண்ணியிருக்க மாட்டேன்ல, போட்டு டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆமாம் கண்டிப்பாக. அதாவது என்னென்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசரு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்றது அவங்க ரிப்போர்ட்டில் இருக்கும். சர்ச் பண்ண உடனே என்ன ஆகும்னா அவங்க பேர் வந்த உடனே நீங்கள் எல்லாமே இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அதை மட்டும்தான் இது பண்ணுவான். இப்போ நீங்கள் சொன்னால் நான் கேட்டேன், நான் பண்ணது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குமே, என்னுடைய பழைய ஹிஸ்ட்ரியில் இருக்குமே கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறது இது மட்டும் கிடையாது, பேக் எண்டில் இதுக்கப்புறம் திரும்ப உங்கள் சேனல் ஹேக் ஆகக்கூடாது நான் ஒர்க் பண்ணுறோம்.
ஒரு மாதம் டைம் எடுக்கிற காரணம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுறோன்னு சொல்கிறோம். நிறைய ஹேக் ஆகுது, உண்மையாகவே அதான் இருக்குது. நாங்கள் பிகைண்ட் தி ஸ்க்ரீன் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஹேக் ஆகாமல் இருக்கே என்ன பிளான்னு சொல்லிட்டோம். நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஹேக்கிங் சம்மந்தமாக வந்து ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஹேக் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக என்னோடய பர்சனலாக நான் அது வரைக்கும் அவே குக்கிங் தவிர்த்து வேறு எந்த வீடியோ நான் போட்டது கிடையாது. ஃபஸ்ட் வீடியோ நான் ஹேக் ஆனது நான் எப்படி ரெக்கவர் பண்ணி ஒரு சின்ன வீடியோவை நான் போட்டிருந்தேன். இப்போ இன்றைக்கி இன்டர்வியூ வந்தது காரணம் அதுதான். என்னைய மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. நமக்கு பை காட்ஸ் கிரேஸ் கிடச்சிருச்சு, பட் அவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. இப்போ நமக்கு இது செகண்டரி, அந்த சில பேருக்கு இது மெயின் சோர்ஸாகவே இருக்குது. இது இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இதை மற்றவங்க பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த ரிப்பிள் அப்படின்றது வந்து இந்த சேனல் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய மில்லியன் கணக்கில் இருக்கிற சேனலில் கூட பண்ணி வச்சுட்டு இது பண்ணுறாங்க. இன்னொரு பெரிய ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னா, இதை அவங்க லீகலாகவே ப்ரொசீட் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு ஹேக்கிங்கை லீகலாக ப்ரொசீட் பண்ணுறது தான் ரொம்ப ஆபத்து. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா, இது மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்பீல் பண்ணுங்கன்னு சொன்னான். சரி, நான் அப்பீல் பண்ணி முடிச்சிட்டேன். சரி, வேறு சோர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்து நிறைய இது கொடுத்தா, ஹெல்ப் லிஸ்ட் கொடுத்துருப்பான். அக்கௌண்ட் லிமிட் ஆகிடுச்சா, இந்த ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, காப்பி ஆயிடுச்சோ இல்லை ட்ரேட்மார்க் இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிராண்டில் பேசி பர்சனல் ரெக்வெஸ்ட் கொடுங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மெயில் பண்ணியோ என்னங்க இந்த மாதிரி இருக்குதுங்கன்னு கேட்கும் பொழுது, அப்படிங்களா ரிலீஸ் பண்ணுறதுக்கு இத்தனை டாலர் நீங்கள் செலவு பண்ணுங்கள். கரெக்ட், அதுதான் அவனை யூடியூபே அந்த வார்த்தை சொல்கிறான். ஃபஸ்ட்டு அங்கே போங்க, அப்புறம் இங்கே வாங்குறான். எனக்கு தெரிஞ்ச நானே போயிடணும்டா. அவன் யாருன்னு, அவன் ஹேக்கர்னு தெரியுது. ஹேக்கரை திரும்ப நான் அப்ரோச் பண்ணால், ஹேக்கர்னு ரிப்போர்ட் பண்ணி அவனை கொடுத்துருக்கேன். திரும்ப நீங்கள் எப்படி அவன்கிட்ட அப்ரோச் பண்ணால் என்ன அர்த்தம்? தப்பை சரியாக பண்ணுறது என்னன்னா, தப்பை சரியாக பண்ணுறது. ஒரு சேனலை ஹேக் பண்ணுறத இல்லீகலாக தெரியாமல் பண்ணிவிட்டு அவன் அங்கே ரைட்டை வாங்கி வச்சுட்டு ட்ரேட்மார்க் வாங்கி வச்சுக்கிட்டு அதன் மூலியமாக ஆழமிறான். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மெயிலே ஹேக் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஒரு ஃபோன் ஹேக் ஆகுது, சிஸ்டம் ஹேக் ஆகுது. பாருங்கள், கூகுள் பே யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ இது இருக்குது. இந்த மெயிலோட லிங்க் பண்ணியிருக்கோம். என்னுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை அவன் லாக் பண்ணிட்டான். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதோடைய அமௌண்ட் வரும்ல. நல்லா போச்சு, எனக்கு அமௌண்ட் வந்துருச்சு. அந்த அமௌண்ட்டு அப்போ வித்ரா பண்ணி எடுத்தேன். இன்னைக்கு தான் செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருக்கணும், பிரச்சனை கிடையாது. இன்னொன்று அமௌண்ட்டு வித்ரா பண்ணால் தான் தெரியும் என்னங்கிறது. இப்போ வரைக்கும் என்னுடைய யூடியூப்பில் தான் காட்டுது. இந்த நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இப்போ போன வீடியோஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு காட்டுது. அதான் பெருசாக வீடியோஸ் போக மாட்டேங்குது, அதுதான் உண்மை. அதாவது இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் ஹேக் பண்ணும் பொழுது இருக்கிற ப்ராசஸ் மாதிரி இல்லை உங்களுது சிவியர் பிளாக்கு. ரொம்ப டஃப்பு. எல்லாருமே இந்த கேட்டவங்க எல்லாருமே 2 நாள் வரணுமே, ஏன் வரல? அப்போ வராது. என்கிட்ட நிறைய பேர் அதை சொல்ல தயங்கின விஷயம் அது. நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் ஜி போராட்டம் பண்ணுங்க ஜி, வாங்கிருங்க ஜி, இல்லாட்டி கேஸ் போட்டோன்னு நீங்கள் சொன்னீங்க. கேஸ் கூட போடலாம் அப்படிங்கிற சொன்னீங்க. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட யாசின் சொல்கிறேன் தப்புறதுக்காக வேறு சேனல் பாரு, ஏன் ஜி என்ன ஜி அது இப்படி பண்ணிட்டா வராது, நீங்கள் ட்ரை பண்ணாது. அதாவது சும்மா அப்ளை பண்ணிட்டே நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பி. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த தாட் ப்ராசஸே போயிடும். நீங்கள் வந்து கேஸ் போடுறது கூட ரைட்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க அவங்க விருப்பம் இல்லாமல்னா சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்க மூலியமாக இருக்கிற கேஸ் ஃபைலு, அந்த ரிஜிஸ்டர் காப்பீஸு, இது எல்லாமே நீங்கள் தான் அந்த பர்சன்ற அந்த உறுதித்தன்மை வந்து தெரியும் சம்மந்தப்பட்ட இதுக்கு. பட் நீங்கள் அதுக்கப்புறம் நான் தாண்டி நிறையா பண்ணிட்டீங்க. நீங்கள் அதுதான் பண்ணணும், ப்ரொசீஜராக வந்து பண்ணணும். சப்போர்ட் டீம் தான், அதில் ஹைஜாக் டீம் தனியாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்ப்பாங்க. இதில் லீகல் டீம் தனியாக இருப்பானுங்க. எல்லாமே ஒவ்வொரு ஹைஜாக்கிற வேலையை என்ன செய்வாங்கன்னா, ஹைஜாக் பண்ணதை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஜிமெயில் தான், ஜிமெயில். ஆனால் சேனலில் வராது. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஒருவேளை ஃப்யூச்சரில் எல்லாத்துக்குமே ஹைஜாக் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம சேஃபாக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு பேக்கப்புக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கூகுள் ஆத்தென்டிகேட்டரில் நம்ம நம்பர் இருக்கும், அந்த நம்பர் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய யூஆர்எல் எடுத்து வைக்கணும் மெயினாக. ஏன்னா அந்த அக்கௌண்ட் ரெக்கவரி ஃபார்முக்கோ யூடியூப் சப்போர்ட்டிவ் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது கம்பல்சரி யூஆர்எல் வேணும். அவன் ஃபஸ்ட்டு அடிக்கிறது உங்கள் யூஆர்எல் தான், அடிச்சிருவான், ஃபஸ்ட் நவுட்டிடுவான், யூஆர்எல்ல சேஞ்ச் பண்ணிடுவான், பேர் சேஞ்ச் பண்ணுவான், லோகோ சேஞ்ச் பண்ணுவான், எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவான், உங்களுடைய சேனல் ஐடி சேஞ்ச் பண்ணிடுவான். நான் சும்மா எதர்ச்சியாக ஒரு சின்ன வேலைக்காக எடுத்து வச்சுருந்தேன் ஐடியும் யூஆர்எல்லும். அதெல்லாம் தப்பிச்சது இல்லைன்னா அதுக்கு ஒரு வேலை. அது கூகுள் ஆட்சன்ஸுடைய நம்பர் வேணும். இல்லைன்னா இந்த கூகுள் கிடச்சிருக்காது எனக்கு ஆட்சன்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சன்ஸ் நம்பர் கொடுக்காட்டினா சேனல் கையில் வந்திருக்கலாம், ஆட்சன்ஸ் போயிருக்கும். ஸோ ஆட்சன்ஸுடைய நம்பர் என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. எதிர்ச்சியாக அதில் என்ன பெரிய காமெடினா, நான் இப்போலாம் சேவ் பண்ணுற ஆளே கிடையாது, பட் எதிர்ச்சி எங்கெங்கேயோ இருந்துச்சு. கூகுள் ஆட்சன்ஸு, என்னோடய பல யூடியூப் வீடியோஸு, அப்போ எனக்கு மெயில் வந்த கமெண்ட்ஸு, அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நான் சாஃப்ட் காப்பியாக சப்மிட் பண்ணேன். வித் அந்த என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா, என்னோடய வீடியோஸில் நான் ஃபேஸ் இருந்துச்சு.
நான் தப்பிச்சேன். பட் சில பேர் ஃபேஸ் தெரியாமல் வீடியோஸ் போடுறாங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ அது கம்பல்சரி அவங்க தான் ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கணும் மெயினாக, அதுதான் மெயின். ஆமாம், கை தெரியும், வெறும் வீடியோஸ் அனிமேஷனில் பண்ணுவாங்க, அவங்களும் ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்க தான் ப்ரூஃப்னு என்ன செய்வாங்க, அதுக்கான ப்ரூஃப் அவங்க எடுத்து வச்சிட்டான்னு நாளைக்கு ஃபியூச்சரில் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு தடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ எனக்கு வந்து நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லிங்க் நான் தொடவே கிடையாது. பட் இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வராங்களே, ஒரு சேனல் ப்ரொமோஷனுக்கு வராங்க, ப்ரொமோஷனுக்கு வரும்போதே ஒரு அஃபீஷியல் பேஜ்லேருந்து வர மாதிரி வருது, கிளிக் பண்ணால் டக்குனு உடனே ஹேக் பண்ணிடுறாங்க. என்ன பெரிய காமெடி அப்படின்னா, சேனல் ஹேக் ஆகிற அன்னைக்கு எனக்கு யூடியூப் கம்யூனிட்டிலேருந்து எனக்கு மீட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு 7 கூப்பிட்டுருந்தாங்க. அப்படியா? பெங்களூருக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அன்னைக்கு ஹேக் ஆகிடுச்சு. இப்போ நான் அங்கே போனால் மேபி அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம். பட் என்ன பிரச்சனைனா, எனக்கு என்னோடய சேனல் இல்லையே, எதுவுமே ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. நான் எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது? நான் அவங்க டீமுக்கு கால் பண்ணி கேட்டப்போ என்ன சொல்லிட்டேன்னா, நாங்கள் ஈவெண்ட் டீம் தான், நாங்கள் யூடியூப் டீம் கிடையாது, நாங்கள் ஈவெண்ட்டை மட்டும் நடத்துவோம், அதை நீங்கள் சப்போர்ட் டீம் தான் பேசணும்னு சொல்லிட்டேன். ஸோ அங்கே போயிருந்தால் மேபி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிருக்கும், டேரெக்டாக யூடியூப் டீம் கூட பேசி அவங்க நம்பர் வாங்கிட்டு வந்துருக்கலாம். பட் அதுக்கு ஆப்ஷனே கிடைக்கும். நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா அங்கேயே டைரெக்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது நல்லா இது பண்ணி பேசிட்டு பாருங்கள், அந்த டைரெக்டாக அவங்களுடைய ஆஃபீஸ் அங்கே இருக்கிற மாதிரி தான். ஸோ அவங்களால டைரெக்டாக மெயில் பண்ண முடியும், இப்படியே செய்ய முடியும். பட் அவங்களுக்கு அப்போ தெரியல. கரெக்ட். இல்லை, நீங்கள் அந்த டிப்ரெஷன் மோல போட்டு நீங்கள் என்ன அடுத்த ஸ்டெப் எடுப்பீங்க? இங்கே சேனல் கையில் இருக்கனே தெரியல. அந்த இன்விடேஷன் லெட்டர் ஜிமெயிலில் தானே இருக்குது, ஜிமெயில் நம்ம கையில் இல்லையே. அது ரெண்டா ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கல்ல, சேனல் ஹேக்கர் அன்னைக்கு தானே அங்கே ஈவெண்ட்டு. நான் எப்படி வந்து ப்ரூஃப் பண்ணுறது நான் தான் அப்படிங்கிறது? இப்போ 2 days கொடுக்குறவங்க இப்போ 1 மாதம் ஆக்குறாங்கன்னா அப்போ அங்கே ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம், அதான் உண்மை. ஆனால் அவங்க என்ன சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான், நாங்கள் இன்னும் பெட்டராக அவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம், நிறைய ஹேக்கிங் நடந்துகிட்டே இருக்குது, நாங்கள் பிகைன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஹேக்கர் என்ன பண்ணுறதுன்னா, பட் இது ஓப்பனாக இல்லை. சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, வீடியோஸ் வந்து மற்றவங்க வீடியோஸ் எடுத்து போடும்போது வயலேட் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை அது வேற, அது அவங்களா பண்ணுறது. இந்த மாதிரி ஹைஜாக் பண்ணுறதுல கரெக்டு. இப்போ எல்லாருமே ஒரே மொபைலில் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரே சிஸ்டம்லேயே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தனியாக யூடியூபுக்கு ஃபேஸ்புக்குன்னு தனியாக பிரிச்சுணுன்றதை நான் ரெக்கமெண்டாக வைப்பேன். காரணம், நம்மளுக்கு அதில் சிரமமாக இருக்குன்ற பட்சத்தில் ஒரு மொபைலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, இன்னொன்று வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு. இது ரெண்டையுமே வந்து நம்ம ரொம்ப போட்டு மிங்கிள் பண்ணும் பொழுது நிறைய பிரச்சனை வரும். இங்கே நம்ம நிறையா டவுன்லோட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். இல்லை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்குன்னாலும் கூட அதை யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இன்னொரு டம்மி மொபைலில் போட்டுட்டு ஃபுட்டேஜை மட்டும் அதில் ஏற்றிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ண போகும். அது நாட் ரெக்கமெண்டடு. பட் பை த ஸ்டேட் வேறு என்ன வழியில அப்படின்றப்ப கண்டிப்பாக செய்யணும். அதே போல் யூடியூப் சப்போர்ட் டீம்லையும் ஃபேஸ்புக் சப்போர்ட் டீமில் சும்மாவது ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும், கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க, எனக்கு இல்லை நமக்கு இதுவரை நாள் தேவையில்லாமல் இருந்துச்சு, பட் இனிமேல் ரெகுலராக பேசி தான் ஆகணும் போல பொழப்பு தான் இருக்குது. உங்களுக்கு தோன்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். எனக்கு இது இல்லைங்க, என்னென்னு தெரியல, வியூஸ் வரல, ஏன் இந்த மாதிரி இருக்கு. நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் தான் பண்ண மாட்டாங்க, அவங்களே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைட் பண்ணால் நல்லாயிருக்கும். யூடியூப்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் டீம் சிம்பிளிஃபைட் பண்ணாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு ரீஜனலுக்கு நான் சென்னை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க, இல்லை இருக்கிறாங்க. ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசிங் கிடையாது. ஏன்னா அவங்க வளர்ந்து வர சேனல் 6 months ஒன்ஸு யூடியூப் சப்போர்ட் டீமில் இருந்து டைரக்ட் சப்போர்ட் பர்சன் பேசுவாங்க. அவங்கள்ட்ட நம்ம வந்து மீட் பண்ணி ஆன்லைன் வீடியோ காலில் வந்து பேசுவாங்க. அவங்கள்ட்ட பேசிவிட்டு என்ன ரெக்டிஃபை பண்ண முடியும், நம்ம சேனலில் பக் இருக்குதா, ஆக்சுவலி பக்கு அப்படின்னா ஏதாவது இந்த அல்கரிதம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சேனல் வீடியோஸ் நல்லாயிருக்கும், மூவ்மெண்ட்டு ஸ்லோவாக இருக்கும், போகாது, இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணும் பொழுது சில பக்கு அங்கங்கே 1-2 இருக்க வாய்ப்பு இருக்குது. அது டெக்னிக்கலாக இன்னும் அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் நான். அப்போ அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேறு சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு என்ன சப்போர்ட் வேணும், இல்லை சார் இதில் வந்து அவங்களுடைய இதை ப்ராடக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு சார் இந்த இதை விளம்பரத்தை பாருங்கன்னுவாங்க. அவங்களுடைய அந்த இது ஓடும், அதெல்லாம் ஓடிட்டு அதெல்லாம் டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறது. அப்புறம் மீட்டிங் வைக்கும்பொழுது அட்டன் பண்ணுறது, ரைட்டுங்களா? அதெல்லாம் அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டேரெக்டாக நம்மளுக்கு அங்கே இருக்கிற ஒரு பர்சன் வருவாங்க, அவங்களுடைய மெயில் காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும், நம்ம அட்டன் பண்ணியிருப்போம், ஒரு டச் இருக்கும், நம்ம ஈஸியாக பேசலாம். நம்ம வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்க, அவங்க ஏதோ பார்த்துட்ருக்குறாங்க போகுதுங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு இல்லை என்னைக்காக இருந்தாலும், இப்போ நான் இன்னும் தப்பாக எடுத்துக்காதீங்க, எப்படி இருந்தாலும் சேனல் இது ஹைஜாக் ஆகும், கண்டிப்பாக எல்லாமே ஹேக் ஆகும், இதில் மாற்று கருத்தே இல்லை. போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம அதிலிருந்து எப்படி பண்ணுறதுன்னு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்குது.
மீட்க முடியாததுலாம் எதுவுமே கிடையாது, கடைசி வரைக்கும்லாம் கிடையாது. உண்மையிலேயே நம்ம சேனலை வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய விருப்பம் இல்லாமன்னா திருப்பி ரெக்கவர் பண்ணலாம். அதுக்கு உதாரணம் நான் தான், நம்ம சேனல் தான் 38 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் கிடச்சிருக்கு. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு. இன்னொரு சேனல் கேள்விப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சுங்களாம். நீங்கள் சொன்னது தான், 1 வருஷம் கழித்து ஒரு சேனல் திருப்பி கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக யூடியூப் அதுக்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறதா அவங்களும் என்கிட்ட மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. ஸோ பட் ப்ராப்பர் நம்ம ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணி முடிச்சிடணும், அப்பீல் பண்ணணும், ரெக்கவரி பண்ணிடணும். யாராவது ஒரு சேனல் வச்சுருக்குறாங்க அப்படின்னா சைமல்டேனியஸாக வேறு ரிலேட்டடாக நம்மளால் எது பண்ண முடியுமோ அந்த சேனல்ஸ்லாம் அவங்க பண்ணணும். ஏன்னா அதே போல் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இது லிங்க் கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா பயங்கரமாக மாட்டிப்போம். புரியுது, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆட்சன்ஸ் லிங்க் கொடுக்கலாம், பட் சேனலுடைய மற்ற இதெல்லாம் வந்து வேற இருக்கணும். ஏன்னா எனக்கு சேனல் ஹேக் ஆனது 7 மணிக்கு எனக்கு தெரிஞ்சது, 7-8 மணிக்கு தெரிஞ்சிச்சு. ஒருவேளை என்கிட்ட இன்னொரு சேனல் வந்து ஒரு ப்ராப்பர் மானிட்டைசேஷனும் இருந்துச்சு அப்படின்னா நான் இமீடியட்டாக அப்ளை பண்ணியிருப்பேன். ஆட்சன்ஸ் ஒருத்தருக்கு ஒன்று தான் இருக்கணும். அது வந்து தான் நிறைய இருந்துச்சுன்னா அது அஃபென்ஸு. அது இமெயில் ஐடியில் வேறு இதில் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது போக இது வந்து இண்டிவிஜுவல் தான், கம்பெனிக்கு வேறு நாம்ஸு. கம்பெனியாக பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ நம்மளை இண்டிவிஜுவலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், மற்றவங்களாம் பண்ணுறாங்க. ஒரு 2-3 பேர் சேர்ந்து பண்ணுறது, பெரிய பெரிய சேனல்லாம் பண்ணும்பொழுது அவங்கெல்லாம் கம்பெனி ஐட்டம் தான் வருவாங்க, கம்பெனிக்குள்ளே தான் வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? அல்டிமேட்டாக எல்லாருமே இங்கே வந்து பணம் சம்பாதிக்கணும் சார், வேறு ஒன்றுமே இல்லை. அது எப்படி சம்பாதிக்கணுங்கிறது முக்கியம் இருக்குது. நான் என்னுடைய வேல்யூ கொடுத்து சம்பாதிக்க ஆசைப்பட்றேன். என்னுடைய ரெசிபி நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிக்கிறனால தான் என்னை அப்ரோச் பண்ணுறாங்க. பாய் நாங்கள் சின்ன குவான்டிட்டி பண்ணோம், பிடிச்சிருந்தது, பெரிய குவான்டிட்டி நீங்கள் வாங்க. என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அவங்க தான், பல்க் ஆர்டர்ஸ் தான். கிறிஸ்துமஸ் டைமில் ட்ரை பண்ணுறது, நியூ இயர் டைம் ட்ரை பண்ணுறது, தீபாவளி ஓகே நம்ம ட்ரை பண்ண நல்லா இருக்குது, ஸோ பாய்ட்டே ஆனால் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகும். ஃபேஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸுக்கு, அதை பொறுத்து தான் மாறும். அந்த ஃபேஸ் வேல்யூக்காக வருவாங்க. இப்போ ஜப்பார் பையனா அப்படி தான், கிட்டத்தட்ட ஃபேஸ் வேல்யூ, அந்த ஃபேஸ் வேல்யூக்காகத்தான் அவ்வளோ பேர் போய் சாப்பிட்றாங்க. எல்லா பிஸ்னஸுக்குமே அப்படி தான். ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூ நமக்கு தேவை அப்படின்னா சோசியல் மீடியா தேவை. சோசியல் மீடியா தேவை அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும், அப்டேட்டில் இருக்கீங்கன்னா சோசியல் மீடியா கைவிட்டு போயிடும். கண்டிப்பாக. அதாவது மிக்க நன்றி. ஏன்னா நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும். ஆமாம், தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இல்லை, நம்மளுடைய மோட்டிவ் அதுதான். நான் ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன், அதை மற்றவங்களும் ஷேர் பண்ணி என்னையுமா வேறு யாரும் மாட்டிடாதீங்க. நம்மளுடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ் அதுதான். நான் பண்ணிட்டேன். நான் ஒரு பீயிங் எ டீச்சர், டீச்சருடைய வேலையை மற்றவங்களும் சொல்லித்தரது தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேனலை வந்து நம்ம செக்யூராக வச்சுக்கலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கன்சர்ன். மிக்க நன்றி. நம்ம தேங்க்யூக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி ஆசிரியர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.